ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா பொலன்னு உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் செம டேஸ்டியோட பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தது சாப்பிடணுன்னு தோணுதா? செஞ்சு சாப்பிட்லாம் சீக்கிரமாக. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். நான் ஒரு டம்ளர் அளந்திருக்கேன். அந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி, 3/4 கிலோ சிக்கனு, ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை லவங்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அரை லெமன் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். தேவையான பொருள் பார்த்தாச்சு. என்ன செஞ்சிடலாமா? சிக்கன் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி பிரியாணி குண்டாவை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு ஆயில் ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் அதில் போட்டுடலாம். அதை போட்டுட்டேன். அதை போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருந்து வெங்காயத்தை போட்டுருவோம். அந்த வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றாவே போட்டுட்டேன். இப்போ பச்சை மிளகாய் கீரி போட்டால் வெடிக்காது, கீராம்பட்டை வெடிக்கும். கீரியே போட்டுருங்க லைட்டாக. இது நல்லா பொன்னிறமாக வரும் மட்டும் நல்லா வதக்குவோம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். அதனால் இந்த டம்ளரில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் 4.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். தண்ணி ரெடியாக இருக்குது. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா இருந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 3/4 கிலோ அரிசிங்கனால 2 ஸ்பூன் போதும். புதினாவை போட்டுடலாம். புதினாவை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. தனி மிளகாத்தூள் போடுறேன் இப்போ 2 ஸ்பூனு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கறி பிரியாணி தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இனி கறியை போட்டுடலாம். கறியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருவோம். கறியை போட்டு நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சோம்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் கறி. மூடி போட்டு வச்சிங்கன்னா 10 நிமிஷம் தான் வெந்துருச்சு பாருங்கள். நான் தண்ணியும் ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்கள். நல்லா கொதித்ததும் அந்த அரிசி தூக்கி போட்டுருவோம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். அரிசி போட்டுடலாம். இனி ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பிரியாணி செய்கிறதுக்கு. வீட்டில் இருக்க பொருள் அரிசி போட்டாச்சு பாருங்கள். அரிசியும் தண்ணியும் நல்லா கொஞ்சம் சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம். அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கும்போது நம்ம தம்மு போடணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். அப்போ தான் தண்ணி சுண்டி வரும். நம்ம மேலே ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் வைக்கணும். நம்ம பெரிய தோசைக்கல் இருந்துச்சு என்கிட்ட, அதனால் அதை வெயிட்டாக தூக்கி வச்சுட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க கரெக்டாக.
அந்த சிம்மில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வெந்துடும். எல்லாமே சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் பிரியாணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் செம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பொல பொலன்னு உதிரியாக. நம்ம இனி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ஈஸி. இந்த டைப்பில் தெரியுங்க. எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என்கிட்ட இருந்தது பெரிய குண்டா, அதனால் அதில் கொஞ்சமாக தெரியுது பார்க்குறதுக்கு. இது 2 கிலோ கறி 2 கிலோ சிக்கன் வேகிற குண்டா, அதனால் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள். போட்டு நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் போட்டு போங்க. பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க.